ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்குவாங்க. டோட்டல் நம்பர்ஸ் 3 ஸ்பிளிட் பண்ணோம். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல், ரெண்டாவது இமேஜினரி, மூணாவது ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. முன்னாடி பண்ணதை ஷார்ட்டா சொல்றேன் சரிங்களா. இப்போ இதை வந்து இர்ரேஷனல் ரேஷனல்னு பிரிச்சிருக்கோம். ரேஷனலை கியூன்னு எடுத்துக்கலாம், இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நொட்டேஷன் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போற இடம் இந்த கியூவை எத்தனையா பிரிக்க போறோம். நெக்ஸ்ட் லெவல் இந்த கியூவை 3 பிரிக்க போறோம். 3 பிரிச்சோம்னா 1 நேச்சுரல் நம்பர், நேச்சுரல், 2 ஹோல் நம்பர், 3 இன்டிஜர். இந்த மாதிரி 3 ஸ்பிளிட் பண்றோம் சரிங்களா. இது இங்கிலீஷ்ல. இதை நம்ம தமிழ்ல நீங்க எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்னா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முழு எண்கள். ஓகேங்களா. இன்டிஜர் அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஸ்கூல் புக்கை கூட தெளிவா முடிப்பதில்லை. ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர், இதுக்கெல்லாம் நொட்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் நம்பர்ல முதல் லெட்டர் என்ன? கேபிட்டல் என். இப்போ நம்ம யூஸ் பண்ற நொட்டேஷன் குறியீடு சிம்பிள் என்ன அப்படின்னா கேபிட்டல் என். நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ல யூஸ் பண்ற நொட்டேஷன் கேபிட்டல் டபிள்யூ. இன்டிஜர்ல யூஸ் பண்றது கேபிட்டல் இசட். இங்க மட்டும்தான் ஒரு சின்ன செக் இருக்கு, மற்றபடி வேற எங்கேயும் உங்களுக்கு டவுட் இல்லை சரிங்களா. அடுத்து என்ன பண்றோம்னா இதோட லிமிட். இப்போ லிமிட் அப்படின்றப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியணும். இயல் எண்களை பொறுத்தவரை 1, 2 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். இதுக்கு பேரு நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா. முழு எண்கள் அப்படின்னா பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் எண்கள். தமிழ்ல நீங்க எடுத்து எழுதிக்கலாம். A numbers are starts from 0 means that kind of numbers are called whole numbers. If a numbers are starts from 1 means that numbers are called natural numbers. Starting point தான் முக்கியம், டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்து வாட் இஸ் இன்டிஜர்? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸெட்ரா டு -1, 0, 1 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா.